அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகுவது எப்படி? அதில் என்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டண்ட்டை பற்றிய சுத்தமான புரிதலே இல்லாமல் ஒன்று இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நிறைய மாணவர்கள் 10th முடிச்சாச்சா உடனே வந்து பயாலஜி குரூப் அல்லது சிஎஸ் குரூப் போயிட்டு நம்ம ஐடி செக்டாரில் போயிடலாம், நம்ம வந்து இன்ஜினியராக போயிடலாம். ஸோ அந்த எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்களே ஒழிச்சு, இப்படி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருக்குது, இதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக பதிவு தான் இது. ஸோ இது வந்து இது பேசிக் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறதுனால தான் என்னவோ அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா காமர்ஸ் ஸ்ட்ரீம்னாலே காமர்ஸா வேண்டாம் அப்படின்னு பேரண்ட்டும் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோப்பு காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறதுங்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியுமா இல்லையான்னு தெரில. ஏன்னா நார்த் சைட் போனோம் அப்படின்னா நிறைய பிகாம்க்கெலாம் அவ்வளவு டிமாண்டு, அந்த கோர்ஸே கிடைக்காது. ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்கோப் வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகிறதுக்காக படிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டில் என்னென்ன படிநிலைகள் இருக்குது, என்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தும் போது, ஸோ அதில் இந்த மாணவர்கள் வந்து அதிகமான வெற்றி வாய்ப்பை பெற முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபவுண்டேஷனில் மொத்தம் 4 பேப்பர் இருக்குது. பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, பிஸ்னஸ் மேக்ஸு, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். ஒரு பேப்பரும் வந்து 100 மார்க்ஸு. இதில் வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு பேப்பரில் 40 மார்க் எடுத்திருந்தால் தான் பாஸு. ஆனால் டோட்டலாக வந்து 50%, அதாவது டோட்டல் 400 மார்க் இருக்கு இல்லையா, 400 மார்க்கில் 50% வந்து 200 மார்க்ஸ் எடுத்திருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இல்லைனா இது வந்து கிளியர் பண்ணலை, திரும்ப ரீஅப்பியர் ஆகணும்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு பேப்பருக்கு நம்ம 40 மார்க் எடுத்துருக்கணும். ஆனால் அக்ரிகேட் டோட்டல் வந்து எத்தனை இருக்கணும்? 4 பேப்பருக்கும் 200 மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். சரிங்களா? அடுத்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 பேப்பரும் டெஸ்கிரிப்டிவ், அதாவது பேராகிராஃபாக எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து 2 பேப்பர் வந்து மல்டிபிள் சாய்ஸ் 1 மார்க் கொஷினாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாடலில் தான் வந்து அதோடைய கொஷின்ஸ் லெவல்லாம் வந்து இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 பேப்பருக்கும் வந்து நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஆனால் அந்த 1 மார்க் மாதிரி இருக்கும் இல்லையா, எம்சிக்யூ கொஷின்ஸ், அதுக்கு தப்பான ஆன்சருக்கு வந்து 0.25 வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸு ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இன்டர்மீடியேட்டு கோர்ஸுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் மொத்தம் 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப்பில் 3 பேப்பர் இருக்கும். சரிங்களா? பேப்பர் 1 பாருங்கள், அட்வான்ஸ்டு அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அண்ட் அதர் லா. பேப்பர் 3 வந்து டேக்ஸ். இது வந்து ஒரு குரூப். அடுத்து இன்னொரு குரூப் வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆடிட் அண்டு எத்திக்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் அதில் உள்ள பேப்பர்ஸ். இது வந்து 2 குரூப். சரிங்களா? சிஏ இன்டர் எழுதுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது ஏதாவது டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷனே எழுத தேவையில்லை. இப்போ பிகாம் படிக்கிறீங்க அப்படின்னா 55% எடுத்துருக்கணும். அதர் டிகிரி எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து நீங்கள் 60% எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சிஏ இன்டர்மீடியேட் கோர்ஸை வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து எழுதலாம். சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ணி 8 months கழித்து தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியும். இந்த 8 months எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஸ்டடி பீரியடு. சரிங்களா? அடுத்து முக்கியமாக இந்த குரூப் 1, குரூப் 2 இருக்கு இல்லையா. குரூப் 1ல் 3 பேப்பரு, குரூப் 2ல் 3 பேப்பர். இதை நம்ம வந்து எழுதணும். ஒரு பேப்பருக்கு வந்து 100 மார்க்ஸ், மினிமம் வந்து 40 மார்க்ஸ் வாங்கணும். குரூப் 1லையும் நம்ம செப்பரேட்டாக பாஸ் பண்ணணும், குரூப் 2லையும் நம்ம செப்பரேட்டாக பாஸ் பண்ணணும். இப்போ குரூப் 1ல் நம்ம ஏதாவது ஒரு பேப்பரில் மட்டும் பிலோ 40 மார்க்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நியூ ஸ்கீம் படி அந்த என்டையர் குரூப்பையும் நம்ம திரும்ப எழுத தேவையில்லை. சப்போஸ் குரூப்பு ஏல வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், 2வது பேப்பர்லேயும் 3வது பேப்பர்லேயும் 60 மார்க்குக்கு மேலே எழுதியிருந்தோம் அப்படின்னா, அந்த ஃபெயிலான ஒரு பேப்பர் மட்டும் எழுதினா போதும். இது 3 டைம் சான்ஸ் எடுத்துக்கலாம். 3 டைம்ஸுக்குள்ளே அந்த ஒரு பேப்பரை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபெயிலு, 2வது அட்டெம்ப்ட் எழுதலாம், 3வது அட்டெம்ப்ட் எழுதலாம். அப்படியும் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்ப 4வது அட்டெம்ப்ட்டுக்கு 3 பேப்பரை சேர்த்து எழுதணும். சரிங்களா? அதுதான் வந்து இப்போ உள்ள புதிய ரூல். பழைய ரூல் படி 3 பேப்பரையும் சேர்த்து எழுதணும். இப்போ வந்து அப்படி கிடையாது. அதே மாதிரி தான் குரூப் 2ல் உள்ள 3 பேப்பருக்கும் அதே தான் வந்து அப்ளிகபிள். ஸோ அப்போ 3 பேப்பர் இருக்குது, 300 மார்க் இருக்குது. ஒரு பேப்பரில் 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். அக்ரிகேட்டாக 50%, 300 மார்க்குக்கு 150 மார்க் எடுத்துடணும். சரிங்களா? அப்போ 6 பேப்பர்னால்
அதை சொல்கிறேன் இல்லையா, குரூப் ஏல 150, குரூப் பியில் 150 எடுத்து அக்ரிகேட்டாக 50% டோட்டல் எடுத்து தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கிளியர் ஆகும். அது மாதிரி இந்த எக்ஸாம் ஃபுல்லாகவே வந்துட்டு 70-30 அந்த ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்கும். 70% வந்து டெஸ்கிரிப்டிவாக இருக்கும், 30% வந்து எம்சிக்யூ கொஷின்ஸாக வந்து இருக்கும். அடுத்து நம்ம இன்டர் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஏ இன்டர்ன்ஷிப், அதாவது ஒரு ஆடிட்டர் கீழே அல்லது ஒரு ஆடிட் ஃபேம்ஸ் கீழே நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து 3 இயர்ஸுக்கு மேலெலாம் இருந்தது. இப்போ அதை கம்மி பண்ணி 2 இயர்ஸ் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. அதுக்கு சின்ன ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு 6,000 to ஒரு 10,000 அந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணி அவங்க ஒரு சர்டிஃபை பண்ணுவாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும், சிஏவோட ஃபைனல் எக்ஸாமுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ சிஏ ஃபைனல் எக்ஸாமும் அதே மாதிரி தான் குரூப் ஏ குரூப் பின்னு இருக்கும். நம்ம எப்படி வந்து இன்டர்மீடியட்டுக்கு பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர்ஸ் தான். 70-30 பேட்டர்ன், அந்த 60% ரூல் எல்லாமே அதுக்கும் வந்து அங்கே அப்ளிகபிள். ஸோ அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்லி வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக மாறிடுவோம். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸில் போய் நம்ம ஒரு சிஏவாக ஒர்க் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் செக்டாரில் நம்ம சிஏவாக ஒர்க் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம ப்ரைவேட்டாகவே ஒரு சிஏ ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணலாம். அல்லது நம்ம வந்து ஒரு குளோபலி அந்த மாதிரியா கூட வந்து நினச்சிக்கலாம். வேர்ல்டு லெவலில் நம்ம ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ மினிமமாகவே வந்து ஒரு சிஏக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஃபேம்னா 1 lakh rupees வரைக்கும் பெர் மந்த் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் மாதிரி தான். எப்படி அவங்க 60 இயர்ஸுக்கு அப்புறமும் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இது நமக்கு சிஏ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. டில் டெத்து வரைக்கும் அவங்க வந்து ஒரு சிஏவை வந்து என்ன செய்யலாம், சர்வீஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது நியூ ரூல் அப்ளிகபிள் ஆகிருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நானும் அப்டேட் ஆகிக்கிறேன். தேங்க்யூ.